எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று இங்கே பார்க்கிறோம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று சொல்லி எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் இங்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இதை பார்க்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றவர்களாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிமுடியாய் கிறிஸ்துவின் சாயலை பெரும்படியாகவும் அவருடைய திவ்ய சுவாபத்துக்கு பங்குலா மாறும் பொருட்டு மகா மேன்மையான அழைப்புக்கு இணங்கி நாம் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் வந்திருக்கக்கூடும். தேவன் நம்மிலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் ஆவியின் கனி நம்மிலிருந்து வெளிப்படும்படியாக கிறிஸ்துவின் சாயல் திவ்ய சுவாபம் நம்மிலிருந்து வெளிப்படும்படியாக தேவன் விரும்புகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் கலாத்தியர் 5:22 நான் வாசிக்கிறேன். நாம் அடிக்கடி தியானித்த வசனங்கள் தான். கலாத்தியர் 5:22, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையிலே, மனிதன வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அன்பு என்று சொல்லும் பொழுது அது ஒரு மாயமில்லாத ஒரு அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவரால் தேவன் அன்பு நம்முடைய இருதயங்களே ஊற்றப்பட்டிருந்தால் அந்த அன்பு மெய்யான அன்பாக இருக்க முடியும். அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும். இப்படிப்பட்ட ஒரு அன்பு உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒரு மாயமற்ற ஒரு அன்பு, ஒரு பிரதிபலனை பாராத ஒரு அன்பு நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அந்த உலகம் இயேசுவினுடைய சீசர்கள் என்று அறிந்து கொள்ளும் என்று சொல்லி யோவானிலே நாம் பார்க்கிறோம். அப்படியாக நாம் அன்புள்ளவர்களாய், ஒரு மெய்யான ஒரு அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஒரு மாயம் இல்லாத ஒரு அன்பு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். சில நேரங்களிலே யாராவது ஒருவர் ஒரு வார்த்தையை நம்மிடத்திலே சொல்லிவிட்டால் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு கோபத்தினாலோ இல்லை நம்மளை அலட்சியப்படுத்தின மாதிரி ஒரு வார்த்தையை பேசிவிட்டால் உடனே நம்முடைய அன்பு மறைந்து போகிறது. அவரிடத்தில் திரும்ப அன்பு கூறாத ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. அன்பு செலுத்துறதுக்கு நம்மளால் முடியவில்லை. அப்பொழுது தேவ சமூகத்தில் தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர்களால் நாம் நிரம்பி அந்த அன்புக்குள்ளாக நாம் வர வேண்டி இருக்கிறது. அதுதான் ஒரு மெய்யான அன்பு. அப்படிப்பட்ட ஒரு அன்பு என்ற கனி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அது அடுத்த சந்தோஷம். இந்த சந்தோஷம் அநேக வேளையிலே நம்மளிருந்து விடுபட்டு போகிறதை பார்க்கிறோம். ஒரு சிறு காரியமாக இருந்தால் கூட அதிலே நாம் சந்தோஷத்தை இழக்கலாம் இருக்கும். ஒரு நாளிலே ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலே இந்த உலகம் கொடுக்கக்கூடாத, உலகம் எடுத்துக்கொள்ள முடியாததான ஒரு சந்தோஷம் என்று சொல்லி ஆர்ப்பரித்த காலங்கள் உண்டு. ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே கணவனுடைய வார்த்தையோ, மனைவியுடைய வார்த்தையோ, இல்லை சகோதரர்களுடைய வார்த்தையோ, இல்லை வேலை ஸ்தலத்திலே நமக்கு மேல் அதிகாரியோ கீழே உள்ளவர்களோ ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய சந்தோஷம் விடுபட்டு போகிறது. இல்லை வேலையில் ஏதாவது ஒரு நெருக்கடி வரும்பொழுது நம்முடைய சந்தோஷம் துக்கமாய் மாறுகிறது. அப்படி அல்ல, எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். எப்பொழுதும்
சந்தோஷமாயிருங்கள்னு சொல்லி பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார். எப்பொழுதும் சந்தோஷம் நம்முடைய இதயத்திலே காணப்பட வேண்டும். எந்த ஒரு வார்த்தையும் நம்மளை பாதிக்காத வண்ணமாக இருதயத்திலே நாம் சந்தோஷம் உள்ளவர்கள், மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் எல்லா வார்த்தைகளிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. அது பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருந்தால்தான் அந்த நிலைக்கு நாம் வர முடியும். இது மாம்சத்திலே முடிகிற காரியம் அல்ல. மாம்சத்திலே நாம் முயற்சிப்போம் என்றால் ஒரு தடவை முயற்சி படலாம், 2 தடவை ஜெயிக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக அதில் ஒரு வெற்றி வேண்டுமென்றால் பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ளாக இருந்தால்தான் அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியும். அடுத்தது சமாதானம். சமாதானத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆவியின் கனிகளே சமாதானம் என்று சொல்லும் பார்க்கும் பொழுது, அநேக சூழ்நிலையிலே வெளிப்படையாக நாம் எல்லோரிடத்திலும் சமாதானம் உள்ளவர்கள் போல நாம் காட்டிவிடலாம். ஆனால் இருதயத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறதை பார்க்க முடியும். தேவ சமாதானம் உங்களை இருதயங்களை ஆழக்கெடுவது என்று சொன்னபடி, தேவ சமாதானம் நம்முடைய இதயத்தை ஆளுகை செய்கிறதா என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நாம் நிதானித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தேவ சமாதானத்தால் என்று இருதயம் நிரம்பி இருக்கிறதா? என்னை பகைக்கிறவர்களை நான் நேசிக்க முடிகிறதா? அவளோடு நான் சமாதானம் கொள்ள முடிகிறதா என்பதை பார்க்க முடிகிறது. அப்படியாக குடும்ப வாழ்க்கையிலும் சபையின் வாழ்க்கையிலும் கூட வெளிப்புற வேலை ஸ்தலங்களில் கூட இந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நீடிய பொறுமை, அடுத்தது நீடிய பொறுமை என்று சொல்லும் பொழுது, சில காரியங்களுக்காக நாம் காத்திருக்கும் பொழுது அது சந்திக்கப்படாத இருக்கிற வேளையிலே நாம் பொறுமையை இழக்கவர்களாக இருக்கிறோம். வேதத்திலே அநேக திஷ்டாந்தங்கள் உண்டு. நாம் கடந்த நாட்களிலே பொறுமையை குறித்து நாம் தியானித்தோம். யோபுனுடைய பொறுமையை குறித்து பார்த்தோம். அந்த பொறுமை இழக்கிறதான காரியத்தை நாம் வாழ்க்கையில் பார்க்கிறோம். பொறுமை நமக்கு மிகவும் மிகவும் தேவை என்பதை ஆவியின் கனிகளே பொறுமை ஒன்று மிக மிக அவசியமாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. தயவு, நான் தேவனிடத்திலே தயவு போட்டிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நான் சொல்கிறேன். அதே போல எனக்கு கீழானவர்களிடத்திலோ, என் மனைவியினிடத்திலோ, என் பிள்ளையிடத்திலோ அந்த தயவை நான் காண்பிக்கிறேனா? எவ்வளவு கடூரமானவனா நான் இருக்கிறேன் என்பதை பார்க்கிறோமா? அநேக சூழ்நிலையிலே இரக்கம் காண்பிக்காத அளவுக்கு மனைவியிடத்திலோ பிள்ளையினிடத்திலோ நமக்கு கீழாக வேலை செய்வதிடத்திலோ நடந்து கொள்வதை பார்க்க முடிகிறது. தேவன் நமக்கு எவ்வளவோ இரக்கம் பாராட்டியிருக்கார், தயவு பாராட்டியிருக்கார். அந்த தயவை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மளே விரும்புகிற அன்றாட வாழ்க்கையிலே இந்த தயவை நாம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நற்குணம் என்பது சொல்லும்போது நல்ல குணங்கள், அதாவது பிரதிபலனை எதிர்பாராதவர், நமக்கு தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். தீமைக்கு தீமையை செய்யாதபடிக்கு தீமைக்கு நாம் நன்மை செய்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இதை அநேக தரம் நாம் தியானித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய இதயத்திலே கேட்டு பார்ப்போம் என்றால், நம்முடைய மாம்சம் உடனடியாக தீமையை தான் யோசிக்கிறது, நன்மையை யோசிக்கிறது இல்லை, தீமையை தான் யோசிக்கிறது. அப்படி அல்லாதபடிக்கு தீமைக்கு நான் எப்படி நன்மை செய்யட்டும் அப்படிங்கிறத யோசிக்கிறது தான் ஆவியின் கனியினுடைய தன்மை. ஆவியானவர் நமக்குள் வாசமா இருக்கிறார் என்பதற்கு அது ஒரு அத்தாட்சி. அடுத்து விசுவாசத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவன் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அநேக சூழ்நிலையிலே தேவன் மேல் வைக்கும் விசுவாசம் நமக்கு குறைகிறது. சில சூழ்நிலைகளில் தேவன் மேல காத்திருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்திற்காகவோ, இல்லை நம்முடைய பலவீனங்களை குறித்தோ, இல்லை ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் தேரும்படியாக நாம் பிரயாசப்படும் பொழுது, மாம்சத்தின் கிரியிலே அழிப்பதற்கு நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும்போது தொடர்ச்சியாக அதில் ஒரு தோல்வியை நாம் சந்திக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் குறைகிறதை பார்க்க முடிகிறது. சோர்ந்து போகிற ஒரு வாழ்க்கை. சோர்ந்து போனாலே அவிசுவாசம் நமக்குள்ளாக வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம். அந்த சோர்வு நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி, அது ஆவியின் கனிகளே அது ஒன்றாக இருக்கிறது. விசுவாசம், தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் நம்ம எப்படி இருக்கிறது என்பதை தான்
இங்கு சோதித்து பார்க்கும்படியாக தேவன் நமக்கு கொடுக்கிறார். சாந்தம், சாந்த குணம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது ஒன்றாண்டு. சாந்தம் நமக்கு மிக மிக அவசியமா இருக்கிறது. அமைதியான சூழ்நிலை, கொந்தளிக்கிறதான வேளையிலே, பிரச்சனைகள் கொந்தளித்து வருகிறதான வேளையிலே, அநேகர் நம்மை திட்டும் பொழுது, அநேக சூழ்நிலையில் நாம் எல்லாராலும் பயக்கப்படுகிறதான வேளையிலே, நாம் ஒரு அமைதியான சூழ்நிலையிலே இளைப்பாறுதலோடு கூட யார் மேலும் ஒரு கசந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ள. அதான் இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொன்னது போல, அவர் பகைக்கிற எல்லாரையும் அவருடைய பிசாசுடைய தலைவன் என்று சொன்னார்கள். பெயர்செபூல் என்று சொல்லி அவர்கள் பட்டம் சூட்டினார்கள். அப்பொழுது கூட அவர் ஒருவரையும் அவர் கசந்து கொள்ளவில்லை. அவர் எல்லாரையும் அவர் அன்பு கூர்ந்தார். அவருடைய ரட்சிப்புக்காக அவர்களே அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். கடைசி சிலுவை மரணத்திலும் கூட, சிலுவையில் இருக்கும் கூட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அங்கு சொல்கிறதை நாம் பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு சாந்த குணம் நம்மிடத்திலே இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதா அவசியமா இருக்கிறது. ஆவியின் கனிகளே அது ஒன்றுவா இருக்கிறது. இச்சையடக்கம் என்று சொல்லும் பொழுது அநேக காரியங்களை, பொருட்களை பார்க்கும் பொழுதும் கூட நாம் வாங்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் உண்டு. அநேக சூழ்நிலை மாம்சத்திலே இழுக்கப்படுகிற அநேக காரியங்கள் நமக்கு தெரிந்திருக்கும். அநேக காரியங்களே நாம் இழுக்கப்படுகிறோம். நமக்கு அது தேவையோ தேவை இல்லாத இருந்தாலும் கூட அந்த பொருளை வாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விருப்பம் இருக்கிறது. அநேக சூழ்நிலை உலகத்தின் காரியங்களிலே கவர்ச்சியான, உலகத்தில் காணப்படுகிற கவர்ச்சியான காரியங்கள் நம்மை இழுக்கும் பொழுது அதில் நாம் எவ்வளவு இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இருதயத்திலே நாம் வெளிப்படையாக அதிலே நாம் ஏறெடுத்து பார்க்காத வண்ணம் நாம் போய்விடலாம். ஆனால் இருதயத்திலே அதை நினைவுக்கு கொண்டு வந்து அதை எவ்வளவாய் நாம் இச்சித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை தான் தேவன் இந்த நாளிலே நம்மளை சோதித்து பார்க்கும்படியாக இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுகிறார். இதயத்தின் காரியங்களிலே நாம் அவ்வளவாய் ஆராய்ந்து பார்க்கணும். இச்சடக்கம் என்பது அவரவர் வாழ்க்கையிலே அந்தரங்க பகுதியிலே நடக்கக்கூடிய ஒரு காரியம். இதை நாம் ஒவ்வொருவரும் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது இருக்குது. தேவனுக்கு முன்பாக நான் உத்தமமாக நடக்கிறேனா, தேவனுடைய முகத்துக்கு முன்பாக நான் வாழ்கிறேனா அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு வினாடியும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது. அதான் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று சொல்லப்படுகிறது. நீதிக்காக போராடும் பொழுது சில காரியங்கள் நமக்கு போராட்டமான சூழலில் நம் ஏதாவது ஒரு காரியம், அது சொத்து விஷயமா இருக்கலாம், அல்ல வேலை காரியமாக இருக்கலாம், அதனுடைய கோர்ட்டு சம்பந்தப்பட்ட காரியமாக கூட இருக்கலாம். அது உலகபரமான காரியங்களே நீதியான காரியமாக இருந்தாலும் கூட அதிலே தேவ நீதியை நிறைவேற்றும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதில் தான் நம்முடைய ஆவிக்குரிய கனி வெளிப்படும். அப்பொழுதுதான் நம்முடைய எதிராக வழக்காடுவர்கள் நம்மளே கிறிஸ்துவை காண முடியும். அதிலே ஒரு விட்டு கொடுக்கிற மனப்பான்மையோடு கூட நாம் அதிலே தேவ நீதியை நிறைவேற்றுகளாக இருக்க வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறார். உலக பிரகாரமான காரியங்களே அது நீதியாக தோன்றலாம். அநேகருக்கு கோர்ட்டு கூட அது நீதி என்று சொல்லி தீர்ப்பளிக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக தேவ நீதியை நிறைவேற்றுகளாக நாம் இருக்கிறோமா? அதைத்தான் இந்த நாட்களிலே தேவன், அதுதான் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் விளங்கும் என்று சொல்கிறார். நீதியாய் வாழ நாம் ஆசைப்பட வேண்டும். இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் நீதி இல்லாத பகுதியா இருக்கிறது. நீதியை நாம் பார்க்க முடியவில்லை. அந்த பகுதியிலே நாம் நீதியாய் வாழ இந்த உலகத்திலே பிரயாசப்பட வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறார். அடுத்தால் உண்மை என்று எடுக்கும் பொழுது அநேக விஷயத்திலே நம்முடைய காரியங்களிலே நாம் உண்மையில்லாமல் போக முடியும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றிருந்தாலும் கூட ஒருவர் நம்மிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது உடனடியாக அதற்கு பதில் சொல்லும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருவது பொய் எளிதாக வந்துவிடும். நீங்க போனீங்களா போகலையா அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே அது தெரியக்கூடிய காரியமா இருந்தால் உடனே பிரதர் நான் போனேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா தெரியக்கூடாத காரியமா, மறைக்கக்கூடிய காரியமா இருந்தால் அதை மூடி மறைத்து அதிலிருந்து ஒரு பொய்யை நம்ம சொல்கிறோம். இல்லை நான் போகலை அப்படி சொல்லி அந்த விதத்துல சடான்னு பொய் தான் வருது. இது என் வாழ்க்கையில நடந்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். நான் உணர்ந்தபடியாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்றேன். பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருந்தாலும் கூட
நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாயிலே பொய்யான வார்த்தைகள் வர முடியும். இதை தேவன் விரும்பவில்லை. ஆவியின் கனி நம்மிடத்தில் காணப்படுமானால், இந்த பகுதியிலும் கூட எனக்கு பாடுகள், கஷ்டங்கள் வந்தாலும் கூட பரவாயில்லை, நான் உண்மையே சொல்லுவேன் சொல்லி நாம் உண்மையை பேசக்கூடியவர்களா இருப்போமானால் தேவன் அதை கனப்படுத்துவார். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஒரு உண்மையின் ஜீவியத்தை தேவன் நம்மிலே எதிர்பார்க்கிறார். இந்த ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே, அந்தரங்க பகுதியிலே ஒவ்வொரு நாளும் அது நடைபெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும் இந்த உலகத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது அந்த ஆவியின் கனி நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டியிருக்குது. இதைத்தான் தேவன் அப்பொழுது இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நம்முடைய இயேசுவின் சீசர்கள் என்று கண்டுகொள்வார்கள். அப்பொழுது இந்த சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறதுனாலே இந்த சத்தியம் நம்மை எல்லா காரியத்திலும் விடுதலையாக்க முடியும். இல்லையாண்டால் நாம் அநேக காரியங்களே விடுதலை பெற முடியாதபடிக்கு நாம் தவித்து கொண்டுதான் இருப்போம். ஒரு முழுமையான விடுதலை வேண்டுமென்றால் இந்த ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவதற்கு அந்தரங்க பகுதியிலே நாம் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்துக்காக, தினமும் அவருடைய அபிஷேகத்துக்காக, வல்லமைக்காக நாம் போராடுகிறோம். அப்படி ஒரு அபிஷேகத்துக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுதுதான் ஆவியின் கனி நம்மிலிருந்து வெளிப்படும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 5 வசனத்தையும் 6 நான் வாசிக்கிறேன். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியாயங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். இங்கே தேவ வசனத்தின்படி, தேவ வசனம் சொல்கிறபடி இவர்கள் நீதியாய், தேவனுக்கு முன்பாக நீதியாய் வாழ்ந்தார்கள் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சகரியாவும் எலிசபெத்தும் தேவனுக்கு முன்பாக நீதியாய் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதான் நாம் பார்த்தபடி ஆவியின் கனி சகல நற்குணங்களிலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று சொன்னது போல, அந்த நாட்களிலே சகரியாவும் எலிசபெத்தும் அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதியாய் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படினாலே அவருடைய வாழ்க்கையிலே யோவான் சாணகன் வந்து அவருடைய மகனாக அவர்களை பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் அவர்களை தெரிந்து கொண்ட விதம், யோவான் சாணகன் இந்த பூலோகத்துக்கு அனுப்பப்பட வேண்டும், யார் மூலமாக அனுப்பப்பட வேண்டும் சொல்லி தேவன் பார்க்கும் பொழுது அங்கே சகரியாவும் எலிசபெத்தையும் தேவன் தெரிந்து கொள்வதை பார்க்கிறோம். தெரிந்து கொண்டு அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதியாக வாழ்ந்திருக்கிறார்கள். நீதியாய் வாழ்ந்த தேவன் அந்த குடும்பத்தை அவர் தெரிந்து கொள்கிறார். யோவான் சாணகனை அங்கு பிறக்க வைக்கிறார். அந்த யோவான் சாணகனுடைய தன்மையை, அவனுடைய குணாசியங்களை நாம் பார்க்க போனால் 15 வசனம், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்று தேவதூதனாலே அங்க சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தீர்க்க தரிசனமாக தேவதூதனாலே அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். நீதியாய் வாழ்ந்தவர்களுடைய குடும்பத்திலே இந்த யோவான் சாணகன் கொடுக்கப்படுகிறான். அவன் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பே நடப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக தான் அப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழும் பொழுது நம்முடைய பிள்ளைகளும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக நடத்த முடியும், தேவனால் நடத்தப்பட முடியும். இந்த சகரியாவும் எலிசபெத்தும் எப்படி தேவனுக்கு முன்பாக நீதியாக வாழ்ந்தார்களோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஆவியின் கனியுடையவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு உண்மையாய் நம்முடைய வாழ்க்கையில பிரயாசப்பட்டு வாழ்வோம் என்றால் ஒரு பரிசுத்த சந்ததி நம்மையிலிருந்து எழும்பும். நம்முடைய பின்வரும் சந்ததி
ஒரு பரிசுத்தமான சந்ததியாக, அது கர்த்தருக்கென்று உண்மையான ஒரு சந்ததியாக எழும்ப முடியும். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு ஒரு மாய்மாலம் இல்லாத ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையாய் வாழும் பொழுது நமக்கு பின்வரும் சந்ததியும் ஒரு மாய்மாலம் இல்லாத ஒரு உண்மையான ஒரு சந்ததியாக எழும்பும் என்பதுதான் தேவன் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம். அப்படியாக நம் பின்வரும் சந்ததிக்கு நாம் எப்படியாக மாதிரியாக வாழப் போகிறோம், எப்படி நாம் வாழ்ந்து காட்டப் போகிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சொந்த பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை நாம் எந்த விதத்திலே நாம் காண்பிக்க போகிறோம். அவ்விடத்திலே நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஆவியின் கனி வெளிப்படுகிறதா? அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்பதை நாம் அவர்களுக்கு கற்பிக்கிறோமா? நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கிறோமா என்பதைத்தான் நாம் நிதானித்து பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழும் பொழுது ஒரு பரிசுத்த சந்ததி, பின்புறு சந்ததி, அது உண்மையான தேவனுக்கென்று நிலை நிற்கக்கூடிய ஒரு சந்ததியாக இருக்கும் என்பது சந்தேகமில்லை. தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென்.